திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 88. மதுரை காண்டம். உக்ரகுமாரனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்த படலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் உக்ரகுமார பாண்டியனார் திரு அவதார படலத்தை அடுத்து 12வது படலமாக உக்கிரகுமாரனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்த படலம் அமைந்திருக்கின்றது. பகைவரை கெடுக்கும் வலிமை வாய்ந்த உக்ரகுமாரர் திரு அவதாரம் செய்த வரலாறு என்பதை உங்களுக்கு சொன்னோம் என்று கூறுகின்ற அகஸ்தியமா முனிவர் தொடர்ந்து கூறுகின்றார். இனி சௌந்தர பாண்டியனார் அந்த உக்ரகுமாரருக்கு நல்ல திருமணத்தை முடித்து வைத்து வேல், சக்கரம், செண்டு என்ற இந்த மூன்றையும் கொடுத்து உக்ரகுமார பாண்டியனாருக்கு திருமுடி சூட்டி பட்டாபிஷேகம் செய்துவித்து அரசு உரிமை தந்த திருவிளையாடலை சொல்லுவாம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் உக்ரகுமாரனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்த படலத்தை சொல்லி அருளத் தொடங்குகின்றார். வைகை நீர் துறைக்குரிய சௌந்தர பாண்டியனார் தமது அருமை புத்திரருக்கு திருமணம் செய்துவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். சுமதி முதலான மந்திரிமார்களோடும் மூதறிஞர்களோடும் கூடி ஆலோசனை செய்கின்றார். தமது திருப்புதல்வனான உக்ரகுமார பாண்டியனாருக்கு பெண் கொடுக்கக்கூடிய நல்ல மரபு, குற்றமற்ற ஒரு மரபு, எப்பொழுதும் சிதையாத நில உரிமை செல்வம், தொன்று தொட்டு முறை பிறழாது வரும் மரபு, குடிப்பிறப்பு, இவைகளுக்கு தகுந்த அரசர் யார் இருக்கின்றார் என்று சபை ஆலோசனை செய்கின்றது. மதுரைக்கு வடக்கு பக்கத்தில் மணவூர் என்ற திருநகருக்கு அரசனாக விளங்கக்கூடிய சோமசேகரன் என்ற சோழ மன்னன், சூரிய மரபாகிய சோழன் வம்சத்தில் வந்து அரசாளுகின்ற சோமசேகரன் என்ற மன்னன். அவன் ஆராய்ந்த கேள்வியில் வல்லவன், மேலே ஆலோசிக்கப்பட்ட எல்லா தகுதிகளும் உடையவன். அவனிடம் லக்ஷ்மி போல விளங்குகின்ற அவதாரம் செய்திருக்கின்ற காந்திமதி என்ற ஒரு பெண், அவளை உக்ரகுமார பாண்டியனாருக்கு திருமணம் பேசலாம் என்று முடிவெடுக்கின்றார்கள். அதே நாள் நடுராத்திரியில் மதுரை ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் சோமசேகர சோழனின் கனவிலே எழுந்தருளுகின்றார். தேவர்களும் காண முடியாத தம்முடைய திருமேனியை சோமசேகர சோழனுக்கு கனவிலே புலப்படுத்துகின்றார் எம்பெருமான். அதோடு சோமசேகர சோழனுக்கு அருளுகின்றார், அரசனே, யாம் அன்னம் வசிக்கும் வயல்கள் சூழ்ந்த மதுரையில் எழுந்தருளிய சிவன், நீ பெற்ற லக்ஷ்மியை போன்ற காந்திமதியை மதுரை திருநகருக்கு அழைத்து கொண்டு சென்று சௌந்தர பாண்டியனார் திருக்குமாரராகிய உக்ரகுமார பாண்டியருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பாய் என்று அருளுகின்றார். உடனே அந்த சோமசேகர சோழ மன்னன் தம் ஹிருதயமான தாமரையானது முகம் என்ற தாமரையோடு மலர்ந்து பொலிய, அகத்தாமரையும் புறத்தாமரையுமாகிய ஹிருதயமும் முகமும் ஒரு சேர மலர்ந்து பொலிய, 2 பெரிய கண்களாகிய தாமரைகள் மலர்ந்து தனது அழகிய கைகளாகிய தாமரைகளை குவித்து தான் கொண்டிருந்த அந்த படுக்கை பள்ளியிலிருந்து எழுந்து அருட்கொடையை உடைய சிவபெருமான் திருவருள் தனக்கு எளிதில் கிட்டியதே என்று கருதி அன்பு என்ற பெருக்கில் ஆழ்ந்து மீண்டு எழுந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து எழுகின்றான். சூரியன் கடலில் தோன்றும் வைகரை பொழுது வந்து சேருகின்றது. சோமசேகர சோழ மன்னன் தமது நித்திய நியம கடன்களை குறைவின்றி செய்து முடித்து மந்திரிகளோடும் தன்னுடைய 4ஆக விரிந்த சேனைகளோடும் பல்வேறு வாத்தியங்கள் தொனிக்க தனது செல்வ புத்திரியை அவள் தோழிமார்களோடு தேரிலே ஏற்றி திருமணத்துக்குரிய செல்வத்தோடு மதுரை திருநகரை நோக்கி வரத் தொடங்குகின்றார் சோமசேகர சோழ மன்னன். சோமசேகர சோழ மன்னன் மணவூரிலிருந்து புறப்பட்டு வருகின்ற அதே நேரத்தில் மணவினை பேசுவதற்காக மதுரையைச் சேர்ந்த அமைச்சர்கள் சௌந்தர பாண்டியனாரின் சுற்றத்தாரோடு மதுரையிலிருந்து புறப்பட்டு மணவூரை நோக்கி செல்கின்றார்கள். அப்பொழுது எதிரே வருகின்ற சோமசேகர சோழ மன்னனை கண்டு மகிழ்ந்து
திருமணம் பேசுகின்றார்கள். சோமசேகர மன்னனே, வேல் ஏந்திய முருகப்பெருமானை போன்ற உக்ரகுமார பாண்டியனார் எங்களது சௌந்தர பாண்டியனாரின் புதல்வர். அவருக்கு உனது புத்திரியை தருவாயாக என்று கேட்கின்றார்கள் மதுரையிலிருந்து சென்ற அமைச்சர் பெருமக்கள். நேற்று இரவில் கனவில் கொன்றை மாலையை அணிந்த ஜட்டாமுடியை உடைய சோமசுந்தர கடவுள் எளிவந்த பிரானாக எழுந்தருளி கூறிய அதே செய்தியை இவர்களும் சொல்கின்றார்களே என்று மகிழ்கின்றார் சோமசேகர சோழ மன்னன். தம் குலத்தையும் குடிப்பிறப்பையும் அவற்றிற்கு அமைந்த மேம்பாட்டையும் எடுத்துச் சொல்லி மதுரை மந்திரி பிரதானிகள் கேட்ட அந்த திருமணத்திற்கு தாமும் உடன்படுகின்ற செய்தியை சொல்லி திருமணம் செய்து கொடுக்க சம்மதம் தெரிவித்தான். இந்த நற்செய்தியை கேட்ட அமைச்சர்கள் மனம் மகிழ்ந்து அதனை ஸ்ரீ சுந்தரபாண்டியனார் எம்பெருமானுக்கு சொல்லி விண்ணப்பிக்க வேண்டும் என்று தூதுவர்களை உடனே மதுரை பதிக்கு அனுப்புகின்றார்கள். அதோடு மதுரையின் அமைச்சர் பெருமக்கள் சோமசேகர மன்னனோடு மதுரை திருத்தலத்திற்கு வந்து அடைந்தார்கள். சோமசேகர சோழ மன்னன் சௌந்தர பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் எதிரே சென்று வணங்குகின்றான். பாண்டி நாட்டு மன்னராகிய எம்பெருமான் சௌந்தர பாண்டியனார் சோமசேகரனை தழுவி உபச்சார வார்த்தைகள் சொல்லி அவருக்கு என்று அமைத்த மாளிகையில் தங்கும்படி அனுப்பி அருளுகின்றார். அதோடு தம் அமைச்சர்களோடு கூடி ஆலோசனை செய்து திருமண நாளை நிச்சயிக்கின்றார். அரசர்கள் அனைவருக்கும் திருமண ஓலை அனுப்புகின்றார். மதுரை நகர் முழுவதும் அலங்கரிக்கும்படி கல்யாண பேரிகையை அறையச் செய்கின்றார். மதுரை மாநகர மக்கள் தங்கள் வீடுகளை சுண்ணம் முதலியவற்றால் புதுக்கி கமுக மரங்களையும் வாழை மரங்களையும் வீதிகளெங்கும் கட்டினர். முளைப்பாலிகையையும் பொன்னாலான நிறை குடங்களையும் திண்ணைகள் தோறும் அமைக்கின்றனர். தோரணங்களையும் கொடிகளையும் கட்டி அழகுக்கு அழகாக மாடங்கள் நிறைந்த மதுரை மாநகரை திருமண அழகு பொலிய அலங்கரிக்கின்றனர். முன்பு தடாதகை பிராட்டியாரின் திருமணத்தின் போது மதுரைப்பதி தனக்குத்தானே உவமையாகும்படி அழகு செய்தனர். இன்று மதுரை மாநகரம் தனக்குத்தானே மிக்கது எனும்படி மதுரை மாநகரை அழகுபடுத்துகின்றனர். ஸ்ரீ சௌந்தர பாண்டியனாரின் திருமண ஓலை என்ற திருமுக வரவை எல்லா அரசர்களும் வரவேற்று மகிழ்கின்றார்கள். அந்த திருமுகத்தில் வரைந்த வாசகத்தை படித்து மகிழ்ந்து அதனை ஏற்றுக்கொண்டு வேறு வேறு தேசத்து அரசர்களும் தபோதனர்களும் எல்லோரும் வருகின்றார்கள். சூரியன் வழித்தோன்றலாகிய சோழன் நால்வகை சேனையுடன் வந்து சேருகின்றான். வில் வாழ் முதலியன ஏந்திய வீரர்களுடன் சேரன் வந்து சேருகின்றான். குதிரை படையினை உடைய துரகபதி எனும் அரசனும் யானைப்படையை உடைய கஜபதி என்ற அரசனும் வந்தான். வேல் படையை தாங்கிய நரபதி என்னும் அரசன் குதிரைகள் மீது ஏறி போர் புரிவதையே வாழ்க்கையாக கொண்ட குறும்பராகிய வீரர்களோடு கூடிய குறுநில மன்னர்கள் வந்து சேருகின்றார்கள். சீனர்களும் சோனகர்களும் சிங்களவர்களும் கொங்கணவர்களும் மாளவ தேசத்து மக்களும் சாளுவர் சாவகர் முதலான அயல் நாட்டு அரசர்களும் மக்களும் வந்து சேருகின்றனர் மதுரையம்பதிக்கு. வேதம் ஓதுகின்ற மாணவர்கள் பிரம்மச்சாரிகளும் பல்வேறு தேசங்களிலிருந்து வருகின்றார்கள். இந்த பிரம்மச்சாரிகள் பூநூலோடு கட்டுண்டு அசையும் மான் தோலும் கொய்சக ஆடையும் முஞ்சிப்புல்லால் ஆன அரைஞானையும் கையில் பலாசக்கோலும் உடைய வேதம் ஓதும் மாணவர்கள் அந்த பிரம்மச்சாரிகள் வந்து சேருகின்றார்கள். வானப்பிரஸ்தர்களும் வருகின்றார்கள். கமண்டலமும் தீக்கடைக்கோலும் கையில் ஏந்தியும் குண்டலமும் திருவெண்ணீரும் அணிந்தும் மனைவியோடு கானகத்தில் தவம் புரியும் வானப்பிரஸ்தர்கள் வந்து சேருகின்றார்கள். சந்நியாசிகள் வருகின்றார்கள். முண்டித தலையுடன் கமண்டலமும் கோவணம் முடிந்த தண்டும் ஏந்திய செங்காவி ஆடை உடுத்த உண்மை உணர்ந்த துறவிகள் வந்து சேருகின்றனர். இவர்கள் முண்டம் நெற்றியர், திரிபுன்றம் அணிந்த நெற்றியை உடையவர்கள், வெள்ளை நிறமிக்க பற்களை உடையவர்கள், கமண்டலம் ஏந்திய கைகளை உடையவர்கள், கோவணம் ஆர்த்த தண்டம் ஏந்திய கையை உடையவர்கள், செங்காவி உடை அணிந்தவர்கள். அவர்களே சந்நியாசிகள். மெய்யினை கண்டு பொய்யினை காய்ந்தவர்கள்.
உண்மையினை உணர்ந்து பொய்மையை ஒழித்த சந்நியாசிகள். அதாவது இந்த உலகத்தவர்கள் பொருள்கள் என்று ஒவ்வொரு பொருளையும் கற்பித்து வழங்கும் கற்பனைகளையெல்லாம் கழித்து எஞ்சி நின்ற உண்மையை கண்டவர்கள். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளின்படி காண்கின்ற மாயாகாரியமான பொருள்கள் எல்லாம் பிருத்வி முதல் நாதம் வரை இருக்கின்ற இந்த தத்துவங்கள் எல்லாம் தத்தமது காரணத்தில் ஒடுக்கப்படுபவைகள், இவைகள் நிலையில்லாத பொருட்கள் என்று கண்டு உவர்ப்பு கொண்டு மெய்ப்பொருளை கண்டவர்கள் சந்நியாசிகள். அவர்களும் மதுரை மாநகருக்கு வந்து சேருகின்றார்கள். ஆகம நூல் வல்லுநர்களான ஆரிய சைவ தபோதனர்கள் வந்து அடைகின்றார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், திருப்பார்க்கடல் பவளக்காட்டுடன் வந்தது போல இவர்களது திருமேனியில் திருவெண்ணீரு ஒளி வீசுகின்றது. எனவே அது பார்க்கடல் போன்று தோற்றமளிக்கின்றது. இவர்கள் சிவந்த சடையினை உடையவர்கள். அது இந்த பார்க்கடலின் மேல் பவளக்காடு தோன்றியது போன்று திருத்தோற்றம். எனவே அப்படி தமது திருமேனியில் விபூதி பூச்சினை உடையவர்களாக, சிவந்த சடையினை உடையவர்களாக, வேதத்தின் உச்சியில் உள்ள மெய்ப்பொருளாகிய பரசிவத்தை ஆராய்ந்து அறியும் ஆகமநூல் கேள்வியை உடையவர்களாகிய ஆரிய சைவ தபோதனர்கள் வந்து அடைந்தார்கள். ஆதிசைவர் முதலாக இருக்கின்ற 5 சைவர்களும் வந்து சேருகின்றார்கள். அநாதிசைவர், ஆதிசைவர், மகாசைவர், அணுசைவர், அவாந்தர சைவர், பிரவர சைவர், அந்திய சைவர் என சைவர்கள் 7 வகைப்படுவார்கள். இதிலே அநாதிசைவர் என்பவர் சதாசிவமூர்த்தி. இறுதியாக வருகின்ற அந்திய சைவர் என்பவர்கள் அனுலோம சைவர்கள். அநாதிசைவரான சிவபெருமான் மதுரையில் ஏற்கனவே ஸ்ரீ சௌந்தர பாண்டியனாராக விளங்குகின்றார். எனவே இவ்விரு சைவர் தவிர்த்து ஆதிசைவர், மகாசைவர், அணுசைவர், அவாந்தர சைவர், பிரவர சைவர் என்ற 5 வகை சைவர்களும் பல்வேறு தேசங்களிலிருந்து மதுரையம்பதிக்கு எழுந்தருளுகின்றனர். இந்த 5 சைவர்களில் ஆதிசைவர்கள் என்பவர்கள் சதாசிவமூர்த்தியின் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்னும் 5 திருமுகங்களிலிருந்து தீட்சிக்கப் பெற்ற கௌஷிகர், காஷ்யபர், பாரத்வாஜர், கௌதமர், அகஸ்தியர் என்னும் பஞ்ச ரிஷிகோத்திரத்திலே ஜனித்த சிவ பிராமணர்கள், சிவாச்சாரியார்கள், ஆதிசைவர்கள் என்று போற்றப்படுபவர்கள். இரண்டாவதாக வரும் மகாசைவர்கள் என்பவர்கள் பிரம்மாவின் முகத்தில் தோன்றிய வைதிக பிராமணர்களில் சிவதீட்சை பெற்றவர்கள். மூன்றாவது வரக்கூடிய அணுசைவர்கள் என்பவர்கள் சிவதீட்சை பெற்ற க்ஷத்திரியர்களும் வைசியர்களும். அவாந்தர சைவர்கள் என்பவர்கள் சிவதீட்சை பெற்ற சூத்திரர்கள். பிரவர சைவர்கள் என்பவர்கள் சிவதீட்சை பெற்ற அனுலோமர்கள். இப்படிப்பட்ட 5 வகைப்பட்ட சைவர்களும் வருகின்றார்கள். இனி குற்றமில்லாத அகச்சமயத்தைச் சேர்ந்த சைவர் முதலான 6 வகை கூட்டத்தார்கள் வருகின்றார்கள். அகச்சமயம் என்று போற்றப்படுபவை சைவம், பாசுபதம், மாவிரதம், காலாமுகம், வாமம், பைரவம். இந்த அகச்சமய கூட்டத்தவர்கள் வருகின்றார்கள். விபூதி அணிந்த மேனியை உடையவர்களும் புண்ணிய வடிவமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரத்தை பயிலும் நாக்கை உடையவருமாய் சிவபுண்ணிய சீலர்களெல்லாம் விரைந்து மதுரையம்பதிக்கு வருகின்றார்கள். திருமால், பிரம்மன், இந்திரன் முதலிய தேவர்களும் வருகின்றார்கள். கிண்ணரர், கிம்புருஷர், வித்யாதரர், கருடர், பூதர், இயக்கர், உரகர், சுரர், சாரணர், முனிவர் முதலான 18 கணத்தவர்களும் வந்து சேருகின்றார்கள். வந்த அனைவரும் மதுரையம்பதிக்கு வந்த உடனேயே திருக்கோயிலுக்கு சென்று அங்கே சிம்ஹாசனத்தின் மேலே ஸ்ரீ சௌந்தர பாண்டியனார் சோமசுந்தர பெருமான் தடாதகை பிராட்டியாரோடு பொருந்தி வீற்றிருக்கும் அந்த திருவோலக்கத்தை கண்டு வணங்குகின்றார்கள், வணங்கி வாழ்த்துகின்றார்கள். ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமான் அவர்களுக்கு ஏற்ற முறையில் அவர்களை வரவேற்று சிறப்பு செய்து அருளினார். இனி ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர், தடாதகை பிராட்டியார் இவர்களினுடைய திருக்குமாரராகிய உக்ரகுமார பாண்டியரது திருமணம் நிகழும் வகையை அகஸ்தியமா முனிவர் விளக்குவதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருள இருக்கின்றார். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.